எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனை ஆராதிக்கும்படியாக உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் யெகோவா தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். இந்த அருமையான பாடலை பாடும்பொழுது நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாரும் கரங்களை தட்டி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஹல்லேலூயா. அவரே யெகோவா ஷாலோம், அவரே யெகோவா ஷம்மா, அவரே யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. வாங்க நாம் எல்லாரும் 5 கரங்களை தட்டி யெகோவா ராஃபாவை உயர்த்தி நாம் பாடுவோமா? இருக்கிற இடங்களிலே எல்லாரும் 5 தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்?
நம் தாகத்தை தீர்க்கிற தேவனை உயர்த்தி பாடுவோமா? கண்டீரையா ஏக்கம் எல்லாம் தீத்தீரையா, நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீத்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா ஏக்கம் எல்லாம் தீத்தீரையா, நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீத்தீரையா. சேர்ந்து சொல்லுவோமா? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எல்லாம் மகிழ்ச்சியோடு நாம் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை 1000 நாமங்கள் கொண்டவர், வெறும் நாமம் அல்ல, அவருடைய 1000 தன்மைகள் நமக்காக அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த வேளையில நாம் எல்லாரும் அவரை கொண்டாடுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோமா? எல்லாரும் நைட்டு ஹல்லேலூயா. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. சேர்ந்து சொல்லுங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், நீங்க யெகோவா ஷம்மா, இயேசுவே
ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் என்றும் ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஏதோ வந்து மரித்து போன தேவன் அல்ல, இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் நமக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த பூமிக்கு வரும் பொழுது, இந்த பூமியில நமக்காக மரித்த பொழுது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரமேறினது பின்பு அவர் சொன்னார், மீண்டும் உங்களுக்காக வருவேன் என்று சொன்னார். அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஒன்றும் தடைப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே நாம் கண்கூடாக தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடல், நம்பிக்கை ஊட்டக்கூடிய இந்த பாடலை இந்த வேளை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீங்க சொன்னதில் உண்மை உள்ளவர், நீங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்குதப்பா. ஆகவே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற எல்லாரும் இணைந்து என்னோட நம்பிக்கையோட இந்த பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் ஜீசஸ். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத எல்லாரும் இந்த நாளிலும் அவருடைய அற்புதங்கள் நம் மத்தியிலே விளங்கும்படியாக, அவருடைய அதிசயங்கள் இந்த நாட்களிலே விளங்கும்படியாக எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? எஸ் ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். சேர்ந்து சொல்வோம். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். நம்பிக்கையோடு பாருங்க. எதெல்லாம் நடக்காது நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக, ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் இந்த நாளிலும் நமக்காக யாவையும் செய்தவர். இந்த நாளிலே அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்காக யாவையும் செய்கிற தேவனை நாம் எல்லாரும் மனதார உயர்த்துவோமா? மனதார வாழ்த்துவோமா? எஸ் லார்ட். எஸ் ஜீசஸ். உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நான் அப்பா என் உள்ளத்தில் ஆனந்தத்தை நான் நம்புறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன் என்று எல்லாரும் நான் இந்த எஸ் ஃபாதர். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே
பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வறண்ட நிலங்கள் எல்லாம் நீரூற்றாய் மாற்றுகிறவர். இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நீரூற்றுகள் புறப்படும்படியாக, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறண்ட பகுதிகள் எல்லாம் தேவனுடைய நீரூற்று புறப்படும்படியாக எல்லாரும் நான் இந்த ஆண்டவரே உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமாய் எங்கள் வாழ்க்கையிலே செயல்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாரும் நான் yes Lord. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து அப்பா இருக்கிற இடங்களிலே ஏசப்பாக்கு எல்லாம் நன்றி செலுத்துவோமா? இந்த நாள் வரைக்குமாக அவருடைய வல்லமையினாலே நம்ம நிரப்பி இருக்கிறாரு. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு நம்ம வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு சாட்சியாக வைத்திருக்கிறாரு. அதற்காக எல்லாரும் ஆண்டவருக்கு மனதார நன்றிகள் செலுத்துங்க. ஆண்டவரே இந்த நாள் வரைக்குமாக என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களே, அதே ஆண்டவரே உடைய வல்லமாய் இந்த நாளிலே எனக்குள்ளாக விளங்கும்படியாக நீங்க பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனை பார்த்து சொல்லுங்க எல்லாரும் நான் இந்த ஆமென். எஸ் ஜீசஸ். நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நான் எல்லா சின்ன பிள்ளைங்கெல்லாம், எல்லா வாலிப பிள்ளைங்க, எல்லா பெரியவங்க நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் நம்ம ஏசப்பாக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கடந்த நாட்கள் எல்லாவற்றிலும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு, இந்த நாளை காணும்படியாக இரக்கம் பாராட்டின தேவனுக்கு குடும்பமாக நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் அவருக்கு நன்றிகளை செலுத்தும்படியாக இந்த வேளையில அப்பாவுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆவியானவரே நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பை நினைச்சு நீங்க எவ்வளவு எங்க மேல அன்பா இருக்கிறீங்கப்பா. எங்களை மறவாம நினைக்கிற தேவனே, ஆண்டவரே எங்களை கண்ணின் மணியை போல காக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றிகள் செலுத்துவோமா? எல்லா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? இருக்கிற இடங்களில் எஸ் லார்ட். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Oh, what a good God we serve. How privileged you and I are today. இந்த நாளிலும் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் நாம். என்ன நான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவேளை இந்த நாட்களிலே பலவிதமான ஆயுதங்களை நம்மை சுற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள், ஒரு பக்கம் யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், பல இடங்களிலே மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், அழிவுகள், சேதங்கள், பல காரியங்கள் ஏற்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்திலே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். Whatever may be the situation that you are facing right now, cling on to the word of the Lord. And the word of the Lord says in Isaiah chapter 54 verse 17, no weapon formed against you shall prosper. And this is the heritage of the servants of God, that today there may be so many weapons around us, but nothing against a child of God
can prosper in the mighty name of Jesus. And we're going to declare right now, even as we sing this song, இந்த பாடலை நாம் பாடும் பொழுது நாம் உரிமை பாராட்ட போகிறோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த யுத்தமும் அது வாய்க்காமல் போகும் என்று ஒரு விசுவாசத்தினால் நிரம்பி இந்த பாடலை பாடும் பொழுது I believe strongly that even as you sing the song, you will attain glorious victory in your life all through the season. Hallelujah. Let's all declare and profess the victory that God has kept for us. Everyone together join with us in proclaiming the victory of God. Hallelujah. No weapon may be formed, but it won't prosper. When the darkness falls, it won't prevail. 'Cause the God I serve knows only after triumph. My God will never fail. My God will never fail. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, Lord. Oh, everyone lift up your hands right now wherever you are and proclaim the victory that Christ has sustained for you on the cross. Let's all join together. Yes. There is power in the mighty name of Jesus. Every war he wages, he will win. Oh, I'm not backing down from any giant, 'cause I know how the story ends. Yes, I know how the story ends. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. I'm gonna see you victory. Everyone, I'm gonna see you victory. For the battle belongs to you, God. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. Let's all declare, I'm gonna see you victory. Yeah, I'm gonna see you victory. For the battle belongs to you, God. Oh, gonna worship my way through this battle. Gonna worship my way through this battle. Oh yes. Everyone together wherever you are, join with us in declaring the victory that Christ Jesus has got for you on the cross today. Everyone together, I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. I'm gonna see you victory. I'm gonna see you victory. For the battle belongs to you, God. எல்லாரும் நான் இந்த வேலையில இந்த பாடலை பாடுகிற இந்த வேலையில உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற நியாய தீர்ப்பில் எழும்புகிற ஒவ்வொரு குற்றம் சுமத்துற நாவுகளும் அது படிக்காமல் போகும் என்பது தேவன் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம். ஆகவே இந்த வேளையிலும் நமக்கு விரோதமாகிற எல்லா
வருகிற யுத்தங்களிலும் தேவன் நமக்கு வெற்றியை கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே அந்த வெற்றியிலே எழும்பி நம்ம எல்லாரும் இந்த வேலையில பறைசாற்ற போகிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் வாயிலை திறந்த வேலையில இயேசுவின் நாமத்தினாலே எஸ் ஜீசஸ் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்கதே. இருள் சூழ்ந்தாலும் மேற்கொள்ளாதே. நாம் சேவிக்கும் தேவன் வெற்றியை உடையவர். கைவிடவே மாட்டார். என் தேவன் கைவிடவே மாட்டார். சேர்ந்து பாடுவோமா? வெற்றியை நானும் காணுவேன். வெற்றியை நானும் காணுவேன். யுத்தம் சொல்லுங்க. வெற்றியை நானும் காணுவேன். வெற்றியை நானும் காணுவேன். யுத்தம் கர்த்தரும் உடையது. வெற்றியை நானும் காணுவேன். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் அறிக்கையிடுவோமா? இருக்கிற இடங்களில் எல்லாம் உங்களுக்கு வருகிற எல்லா யுத்தங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெற்றியை நாம் எல்லாரும் நான் என்று சொல்லுவோமா? இந்த வேளையில் வெற்றியை நானும் காணுவேன். வெற்றியை நானும் காணுவேன். யுத்தம் கர்த்தர் உம்முடையது. ஓ ஹல்லேலூயா. வல்லமையுள்ளதே இயேசுவின் நாமத்தில். யுத்தங்களில் எல்லாம் ஜெயம் பெறுவார். பலவான்களை கண்டு பின்னோக்கி செல்லவே மாட்டேன். எனக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. நான் அறிவேன் வெற்றி நிச்சயம் உண்டு. ஆகவே வெற்றியை நானும் காணுவேன். வெற்றியை நானும் காணுவேன். யுத்தம் கர்த்தரும் உடையது. வெற்றியை நானும் காணுவேன். எல்லாரும் சேர்ந்து வெற்றியை நானும் காணுவேன். யுத்தம் கர்த்தரும் உடையது. ஹல்லேலூயா. வெற்றியை நானும் காணுவேன். வெற்றியை நானும் காணுவேன். யுத்தம் கர்த்தரும் உடையது. Everyone together. I'm gonna see your victory. I'm gonna see your victory. For the battle belongs to you, God. Oh, I'm gonna see your victory. Let's all declare right now in the name of Jesus. For the battle belongs to you, God. Oh, yes. Gonna worship my way through this battle. I'm gonna worship my way through this battle, Lord. You take what the enemy meant for evil, and you turn it for good, and you turn it for good. Let's all declare it right now, wherever you are. You take what the enemy meant for evil, and you turn it for good, and you turn it for good. You take what the enemy meant for evil, and you turn it for good, and you turn it for good. Jesus, Jesus, Jesus. You take what the enemy meant for evil, and you turn it for good, and you turn it for good. You take what the enemy meant for
இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெற்றிகளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேளையிலே எல்லாரும் ஐந்து வெற்றியை நாங்கள் காணுவோம், வெற்றியை நாங்கள் காணுவோம். யுத்தம் காத்தரும் மூடாயாது. அல்லேலூயா. வெற்றியை நாங்கள் காணுவோம், வெற்றியை நாங்கள் காணுவோம். யுத்தம் காத்த உம்முடையது. அல்லேலூயா. தேவன் இந்த நாட்களிலே சபைக்குள்ளாக ஒரு பெரிய ஆயுதத்தை, ஒரு பெரிய சுத்திகரிப்பை இந்த ஆண்டிலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல, this is the year of sanctification and a great year of preparation, and we believe that God is preparing the church with great sanctification so that it will behold the greatest victory of the Lord Jesus Christ in these days. இந்த நாட்களிலும் ஒரு பெரிய சுத்திகரிப்பை எல்லா இடங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த நாட்களிலே அவர் கட்டளையிட்டிருக்கிற அந்த வெற்றியை நாம் எல்லாரும் வரும் நாட்களிலே பெற்றுக்கொள்ளும்படியாக சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெற்றியை நான் பார்ப்பேன். Hallelujah. Tell to your friend sitting next to you, I will see your victory. In the mighty name of Jesus, you will see your victory. In the mighty name of Jesus. உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே எல்லா தேசங்களிலும் ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்க்க போகிறோம். அந்த வெற்றி எப்படி இருக்கும்னா, சபைகள் எல்லாம் ஒரு பெரிய எழுப்புதலை சந்திக்கும்படியாக தேவன் இந்த நாட்களிலே ஒரு பெரிய சீர்திருத்தத்தை எல்லா இடங்களிலும் அவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். அவங்க எல்லாரும் ஐந்து Your name is a strong and mighty tower. Your name is a shelter like no other. Your name, let the nations sing your laughter, 'cause nothing has the power to save but your name. Oh, let's all lift up the name of Jesus, for there is power in the name of Jesus, and there is great victory in the name of Jesus. இந்த நாட்களிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெற்றியை தரக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் எல்லாரும் இந்த வேளையில உயர்த்துகிற இந்த வேளையில தேவன் அந்த வெற்றியினாலே உங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பும்படியாக Your name is a strong and mighty tower. Your name is a shelter like no other. Your name, let the nations sing your laughter, 'cause nothing has the power to save but your name. Oh, your name, your name, your name, your name, Jesus. We lift your name on high, Jesus. எல்லாரும் இந்த நாமத்தை உயர்த்துவோமா? இருக்கிற இடங்களில் எல்லாம் உன்னின் நாமம்
எல்லா கொள்ளை நோயின் மேலும், எல்லா வறுமையின் மேலும், எல்லா பொருளாதார நெருக்கடியின் மேலும் தேவன் இந்த நாட்களிலே ஏற்கைக்கப்பாற்பட்ட தேவன் இந்த நாட்களிலே ஏற்கைக்கப்பாற்பட்ட ஒரு வெற்றியை கட்டளையிடும்படியாக தேவ சபையே எல்லாரும் இணைந்து யுத்தத்தில் வல்லவர் யெகோவா தேவனே. ஹல்லேலூயா. யுத்த வீரர், யுத்தத்தில் வல்லவர் யெகோவா தேவனே. Mighty warrior, great in battle, Jehovah is your name. Hallelujah. Let the mighty warrior declare victory over your life. In the mighty name of Jesus. யுத்த வீரர், யுத்தத்தில் வல்லவர் இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெற்றியை கட்டளையிடும்படியாக நாம் எல்லாரும் இந்த தேவனுடைய பிரசன்னத்திலே அப்பா உம்முடைய வெற்றியின் மேல நாங்கள் எங்களை சார்ந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வெற்றியினாலே நாங்கள் வெற்றி பெறும்படியாக இந்த நாளிலே எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. In the mighty name of Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது அவர்கள் புதிய வகுப்புகளுக்கு போயிருக்கிறார்கள். புதிய கல்லூரிகளில் இணைவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம். ஆகவே இன்றைக்கு சில பிள்ளைகள் சில அடிமைத்தனத்தில் சிக்கியிருப்பார்கள். அவங்களால அதை விட முடியல. அதற்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 127 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். சங்கீதம் 8:2. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினேர். ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எதிராளிகளை பிள்ளைகள் தோற்கடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நல்லது கெட்டது வேறு பிரிக்க தெரியாமல் பிள்ளைகள் பல காரியங்களில் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். சமுதாயம் பலவித வழிகள் சாத்தான் வருவதற்கு வழியாக அமைகிறது. சாத்தான் வருவதற்குரிய வழிகள் என்ன? முதலாவது உணர்ச்சிகள். பார்ப்பது,
கேட்பது, தொடுவது, சாப்பிடுவது. இரண்டாவது கருப்பை. தாயார் போகும் வழிகளில் ஆவிகள் குழந்தைக்குள் நுழைந்துவிடும். அம்மா, தாயார் கர்ப்ப காலத்தில் அறியாமையினால் எந்தெந்த ஆவிகளுடன் அவங்க தொடர்பு கொள்றாங்களோ அவங்களுக்கு தெரியாது. அவங்க கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த குழந்தைக்குள்ள அந்த ஆவி உள்ளே நுழைந்து விடும். மூன்றாவது வம்ச வழி. தாயார், பாட்டி மாந்திரீகம் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் மூலமாக 3 அல்லது 4 சந்ததி வரையிலும் அந்த ஆவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். பல வியாதிகள் தலைமுறையாக தொடர்ந்து கொண்டே இருப்பது. பயம், பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, சரீரப்பிரகாரமாக பால் உறவு இடையூறு. அநேக பிள்ளைகள் இப்படிப்பட்ட பயத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே பெற்றோர்களாகிய ஒவ்வொருவரும் தன் பிள்ளைகளுடைய விடுதலைக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பாக மெதுவாக ஊழியம் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யோபு 22:28. யோபு 22:28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். கொலோசியர் 1:9-10. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7:14. எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
ஏசாயா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடே இருக்கிறார். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். இப்பொழுது நாம் சிறிது நேரம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். தேவனுடைய மகிமை பிரசன்னம் அளவில்லாமல் நம்மை ஆளுகை செய்யும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும், அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத எல்லாரும் இந்த நாளிலும் அவருடைய அற்புதங்கள் நம் மத்தியிலே விளங்கும்படியாக, அவருடைய அதிசயங்கள் இந்த நாட்களிலே விளங்கும்படியாக எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? எஸ் ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். சேர்ந்து சொல்வோம், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். நம்பிக்கையோடு பாருங்க. எதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக, ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், அல்லேலூயா. நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் இந்த நாளிலும் நமக்காக யாவையும் செய்தவர். இந்த நாளிலே அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்காக யாவையும் செய்கிற தேவனை நாம் எல்லாரும் மனதார உயர்த்துவோமா, மனதார வாழ்த்துவோமா? எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நான் அப்பா என் உள்ளத்தில் ஆனது நான் நம்புறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன் என்று எல்லாரும் நான் எஸ் ஃபாதர்
இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். என்னுடைய பிள்ளைகள் திசை திருப்பும் அம்புகளாக, திசை திருப்பும் அம்புகளாக மாறக்கூடாது, மாறக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகள் திசை திருப்பும் அம்புகளாக, திசை திருப்பும் அம்புகளாக மாறக்கூடாது, மாறக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகள் திசை திருப்பும் அம்புகளாக, திசை திருப்பும் அம்புகளாக மாறக்கூடாது, மாறக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளைகளை தீய அடிமைத்தனத்தின் ஆளுகைக்குள்ளிருந்து, ஆளுகைக்கு உள்ளிருந்து நான் விடுவிக்கிறேன், 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 விடுவிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளைகளை தீய அடிமைத்தனத்தின் ஆளுகைக்குள்ளிருந்து, ஆளுகைக்கு உள்ளிருந்து நான் விடுவிக்கிறேன், 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 விடுவிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளைகளை தீய அடிமைத்தனத்தின் ஆளுகைக்குள்ளிருந்து, ஆளுகைக்கு உள்ளிருந்து நான் விடுவிக்கிறேன், 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 விடுவிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தீய நண்பர்கள், சாத்தான் மூலமாக உள்ள எல்லா தீய செல்வாக்குகளும், எல்லா தீய செல்வாக்குகளும் நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தீய நண்பர்கள், சாத்தான் மூலமாக உள்ள எல்லா தீய செல்வாக்குகளும், எல்லா தீய செல்வாக்குகளும் நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தீய நண்பர்கள், சாத்தான் மூலமாக உள்ள எல்லா தீய செல்வாக்குகளும், எல்லா தீய செல்வாக்குகளும் நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தெரிந்தோ தெரியாமலோ சாத்தானுடைய கூட்டங்கள், தொடர்புகள் மூலம் ஏற்பட்ட இணைப்பை, ஏற்பட்ட இணைப்பை இப்பொழுது நான் பிரித்து போடுகிறேன், பிரித்து போடுகிறேன், பிரித்து போடுகிறேன். உங்கள் பிள்ளைங்க பேரை சொல்லுங்க. உங்கள் பிள்ளைங்க பேரை சொல்லிட்டு, தெரிந்தோ தெரியாமலோ சாத்தானுடைய கூட்டங்கள், தொடர்புகள் மூலம் ஏற்பட்ட இணைப்பை இப்பொழுது நான் பிரித்து போடுகிறேன், பிரித்து போடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். தெரிந்தோ தெரியாமலோ சாத்தானுடைய கூட்டங்கள், தொடர்புகள் மூலம் ஏற்பட்ட இணைப்பை இப்பொழுது நான் பிரித்து போடுகிறேன், பிரித்து போடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென்.
தெரிந்தோ தெரியாமலோ சாத்தானுடைய கூட்டங்கள், தொடர்புகள் மூலம் ஏற்பட்ட இணைப்பை இப்பொழுது நான் பிரித்து போடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தி வைத்துள்ள பலத்த அரணிலிருந்து விடுவிக்கப்பட தொடர்ந்து செயல்பட பாரத்தை, அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தி வைத்துள்ள பலத்த அரணிலிருந்து விடுவிக்கப்பட தொடர்ந்து செயல்பட பாரத்தை, அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தி வைத்துள்ள பலத்த அரணிலிருந்து விடுவிக்கப்பட தொடர்ந்து செயல்பட பாரத்தை, அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிள்ளை போய் எதுலையோ சிக்கிக்கிட்டாங்க. அது பயங்கரமான பலத்த அரண். அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. ஒரு தடவை மாட்டிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். நல்லா நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம பிள்ளையை நம்ம விடக்கூடாது. அதிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு ஆண்டவரே எனக்கு அந்த பாரத்தை தாங்க, அந்த அபிஷேகத்தை தாங்க, அந்த வல்லமையை தாங்க. என் பிள்ளை விடுவிக்கப்படுற வரைக்கும் அந்த வல்லமையில் நிறைந்து நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேவனே நீர் எழுந்தருளும், தேவனே நீர் எழுந்தருளும். என்னுடைய எல்லா குடும்ப எதிரிகளும் சிதறடிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே நீர் எழுந்தருளும், தேவனே நீர் எழுந்தருளும். என்னுடைய எல்லா குடும்ப எதிரிகளும் சிதறடிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே நீர் எழுந்தருளும், தேவனே நீர் எழுந்தருளும். என்னுடைய எல்லா குடும்ப எதிரிகளும் சிதறடிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். விரோத பெண்கள், நல்லா சொல்லுங்க, விரோத பெண்கள் மூலம் பிள்ளைகள் மேல் வரும் ஒவ்வொரு தீய செல்வாக்கு கிரியைகள் செயல் இழந்து போவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். விரோத பெண்கள் மூலம் பிள்ளைகள் மேல் வரும் ஒவ்வொரு தீய செல்வாக்கு கிரியைகள் செயல் இழந்து போவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். விரோத பெண்கள், நல்லா சொல்லுங்க, விரோத பெண்கள் மூலம் பிள்ளைகள் மேல் வரும் ஒவ்வொரு தீய செல்வாக்கு
கிரியைகள் செயல் இழந்து போவதாக, செயல் இழந்து போவதாக, செயல் இழந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இவ்வாராதனையில் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் வியாபித்திருக்கிறார். ஆம், அவர் கொடுத்த வாக்கு அது. 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்றார். இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க ஒரு வாய்ப்பை தெய்வம் நமக்கு ஏற்படுத்தி தந்தார். சர்வ வல்லவருக்கே சதா காலங்கள் துதி கனம் மகிமை உண்டாகட்டும். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்கு நாம் அவருக்கு நன்றி சொல்வோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பர்களே, ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தரை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தரை எந்தெந்த வழிகளில் கனப்படுத்த முடியுமோ அந்தந்த வழிகளில் கனப்படுத்துகிறோம். அது கர்த்தர் விரும்புகிறது ஒன்று. என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். ஆண்டவராகிய தேவன் அவரை முதன்மையாக வைக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார். எனவே தான் அருளாளர் இயேசு கிறிஸ்துவும் கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி கொடுத்து போனார். ஆகவே தேவ ராஜ்யத்தின் திருப்பணியில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை துல்லியமாக பரிசுத்த வேதகம் சொல்லுகிறதை எடுத்து உரைக்கிற ஒரு பாக்கியம். பரலோக தரிசனங்கள், பரிசுத்த வேதாகமும் போதிக்கின்றவைகள், இவைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவர்கள் உலகெங்கும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட காரனுடை பகுதியிலே ஒரு அழகிய கட்டிடங்கள் என்று சொல்வேனே, ஆனால் மிகையாகாது, கர்த்தர் தந்து அதை எழுப்பி கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த திருப்பணிக்கு நம்முடைய கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதனின் பெயர் புகழுக்காக அல்ல, பரலோக தேவனுடைய மாட்சிமை மிகுந்த பணிக்காக இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பர்களே, உங்கள் பங்கை நீங்கள் மிக கண்ணியமாக செலுத்தியிருக்கிறீர்கள். ஜெப பங்கு, பொருளாதார பங்கு, சரீர பங்கு. எப்படியோ நானும் இதில் பங்குதாரர் என்று தைரியமாய் சொல்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆகவே இப்பொழுது கூட அந்த கட்டட வேலைகள் நிறைவு பெறுவதற்கு இன்னும் சில தேவைகள் இருக்கிறது, இன்னும் சில காலங்கள் தேவைப்படுகிறது. எப்படியும் இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் நடத்தி முடிப்பார். அதி விரைவில் அந்த வேலைகள் முடிவடையும். ஆகவே உங்கள் பங்கை நீங்கள் நன்றாய் செய்திருக்கிறீர்கள். பரலோகம் நிச்சயம் உங்களை கனப்படுத்தும். இன்றும் ஏதாவது ஒரு வழியில் நான் செய்யக்கூடியது என்ன என்பதை சற்று பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்டு பாருங்களேன். நான் ஒரு பிரார்த்தனை செய்கிறேன். பரலோக தந்தையே, தம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய திருப்பணிக்காக எங்களால் முடிந்த அளவுக்கு விதைத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆவியானவர் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உமது பிள்ளைகளோடு இடைப்படும். யாரெல்லாம் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து
தங்களிடத்தில் உள்ளதை கொடுக்கிறார்களோ, பரலோகம் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பர்களே, இப்பொழுது ஒரு பாடல் ஒன்று வந்து கொண்டிருக்கும். அவ்வமயம் திரையில் வருகின்ற விவரங்களை அறிந்து உங்கள் கட்டிட பங்கு அனுப்பலாம். இயேசு ஊழியங்கள் கட்டிட நிதிக்காக நீங்கள் அனுப்புகிறதை ஆன்லைன் வழியாக நீங்கள் அனுப்பலாம். ஒருவேளை எனக்கு கர்த்தர் இந்த காரியத்தில் உதவி செய்ய சொன்னார், இதற்காகத்தான் என்னை நன்கொடை கொடுக்க சொன்னார் என்றால் அதை யார் தடை செய்ய முடியும்? உங்கள் உள்ளத்தில் எப்படி கர்த்தர் ஏவுகிறாரோ அந்தபடி நீங்கள் செயல்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதோ ஒரு பாடல். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். கரங்களை தட்டி எல்லாரும் நாய்ந்து யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லாரும் சேர்ந்து யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நான் எல்ரோய் ஹல்லேலூயா, ஆமென். நம்மை காண்கின்ற தேவன், ஹல்லேலூயா. நாம் ஏக்கத்தோடு கூப்பிடுகிற வேளையெல்லாம் நம் தாகத்தை தீர்க்கிற தேவனை உயர்த்தி பாடுவோமா? எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. சேர்ந்து சொல்லுவோமா? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எல்லாம் மகிழ்ச்சியோடு நாம் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை 1000 நாமங்கள் கொண்டவர். வெறும் நாமம் அல்ல, அவருடைய 1000 தன்மைகள் நமக்காக அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த வேளையில நாம் எல்லாரும் அவரை கொண்டாடுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோமா? எல்லாரும் நாய்ந்து ஹல்லேலூயா.
தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. சேர்ந்து சொல்லுங்க, எல்ஷடாயும் நீங்க தாங்க, தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம் நீங்க, யெகோவா ஷம்மா இயேசுவே, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. எல்லாரும் நான் இந்த ஆமென் எல்லோகிக்கு நாம் எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? எந்த நாளும் அவரை பாடுவோமா? இம்மானுவேலாக மண்ணில் வந்தவர், நித்தம் நம்மோடு வாழ்கிறவரை நாம் எல்லாரும் உயர்த்தி பாடுவோமா? எல்லாரும் நான் இந்த ஹalleluya. எலோகிமும் நீங்க தாங்கும், எங்கும் உள்ள தேவனாக என்ன நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. ஹalleluya. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம். ஹalleluya. யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. ஹalleluya. ஒரு அற்புதமான திருப்பணியை நாம் செய்து முடித்தோம். கர்த்தரை கனப்படுத்தினோம். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். இப்பொழுதும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் எடுத்து உரைக்க, கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டியவைகளை சொல்ல ஆயத்தத்தோடு வந்திருக்கிறேன். ஆதாரமாக சங்கீதங்களின் புத்தகம் 91ஆம் சங்கீதம் 16வது வாக்கியத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். Turn your Bible to Psalms 91 and the verse 16. அதிலே தமிழ் வேதாகமத்தில் 91ஆம் சங்கீதத்தின் கடைசி வார்த்தை என்னை கவர்ந்தது. 91ஆம் சங்கீதத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. உலகெங்கும் இந்த சங்கீதம் இன்று வரை பேசப்படுகிறது. கிமு 15ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 4ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் இந்த சங்கீதம் இயற்றப்பட்டதாக கருதப்படுகிறது. ஆக்கியோன் யார் என்று சரியாக நமக்கு சொல்லப்படவில்லை என்றாலும் இதற்கு முந்தின சங்கீதத்தை மோசே என்ற தீர்க்கன் எழுதியதாக தலையங்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சங்கீதம் வருவதினாலே எழுத்து நடையை வைத்து பார்க்கும் பொழுது ஏறக்குறைய எல்லாம் ஒன்றாக இருப்பதினாலே இது மோசேதான் எழுதியிருப்பார் என்று கணிக்கிறார்கள். சரி, எப்படியோ பரிசுத்த ஆவியானவர் யாரையோ ஒருவரை கொண்டு எழுதிவிட்டார். ஒரு பேராயர் இருந்தார். அவர் இப்பொழுது தேவராஜ்யம் போயிட்டார். அவர் சொல்வார், எப்பா யார் கல் விட்டு எறிஞ்சா என்னப்பா, மாங்காய் விழுந்துச்சா அவ்வளோதான். இவர் அடித்தார், அவர் அடித்தார், இவர் எறிஞ்சார், நமக்கு வேண்டியது பழம், பழம் கையில் கிடைத்து விட்டது. அதுபோல் எப்படியோ ஏதோ
தேவ ஆவியானவர் யாரையோ கொண்டு திருவுளம் பற்றி இந்த அற்புதமான சங்கீதத்தை உலகறிய உலக மக்களின் பாதுகாப்புக்காக பல காரியங்கள் அதற்குள்ளே தூக்கி கிடக்கிறது. வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதற்கான காரியங்கள் இருக்கின்றன. இப்படி இருந்தால் அப்படி கிடைக்கும் என்று அங்கே ஆண்டவருடைய வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் வாழ வேண்டும், அப்பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறலாம் என்று பல பிரிவுகள் பல கோணங்களிலே இந்த ஒரு சங்கீதத்தை வைத்து ஏராளமான விளக்க உரைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்புக்கு ஒரு அரிய பொக்கிஷம் இந்த 91ஆம் சங்கீதம். அதில் இந்த கடைசி வார்த்தை என்னை கவர்ந்தது. எனினும் 91ஆம் சங்கீதத்தின் 16வது வாக்கியத்தை முழுமையாக இப்பொழுது வாசிக்கப் போகிறோம். கேளுங்களே. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடிய வாழ்வு, பாதுகாப்பான ஒரு வாழ்வு. வெறும் வாழ்க்கை நீடித்து இருக்கிறது பெருசல்ல. ஒரு மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், இந்த கடைசி காலத்தை உற்று பார்க்கும் பொழுது எந்த நேரத்தில் எது வருமோ. ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்கள் மக்களை பீதியடைய செய்கிறது. மறுபக்கம் யுத்தங்கள் மக்களை கதி கலங்கிவிட செய்கிறது. கொள்ளை நோய்கள் மக்களை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. இப்படி பல காரியங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் என் ரட்சிப்பை கர்த்தர் சொல்றார், அவனுக்கு காண்பிப்பேன். உனக்கு நான் காண்பிப்பேன்பா. எங்கய்யா போகிறது? நான் காண்பிப்பேன். என்னையா செய்கிறது? நான் காண்பிப்பேன். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, நீ போ, உன் இனத்தை விடு, உன் ஜனத்தை விடு, உன் தேசத்தை விடு, எல்லாத்தையும் விடு, நான் உனக்கு போகிற வழியை காண்பிப்பேன். 1990ஆம் ஆண்டு எங்களுக்கும் அப்படி தான் சொன்னார். பாஸ்டர் சாரா ராஜன் ஜானோடு கர்த்தர் தெளிவாய் பேசினார். உன் அரசாங்கத்தின் வேலையை ராஜினாமா செய், போதக திருப்பணிக்கு புறப்பட்டு போ. என்னோடு பிலிப்பியர் 2:13 கொண்டு பேசினார். தெய்வ மனிதன் அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவிடம் உத்தரவை வாங்கி கொண்டோம். எங்கே போவது? எங்கு போக சொன்னாலும் தயாரான நிலையில் இருக்கும் பொழுதுதான் மீனம்பாக்கம் என்ற பகுதிக்கு எங்களை போக சொன்னார், காண்பித்தார். கடந்த 36 வருடங்களாக இந்த பகுதியில் தேவனுடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறோம். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், என்னுடைய பாதுகாப்பை அவனுக்கு காண்பிப்பேன், நான் யார் என்பதை காண்பிப்பேன். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தான் யார் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக காண்பித்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதை நான் உனக்கு காண்பிப்பேன். என்னப்பா, என்ன செய்யணும், எங்கே போ, அந்த சவுல் என்னை கொண்டு போட்டுருவானே, அதெல்லாம் இருக்கட்டும், தைலக்குப்பியை எடுத்துக்க, நீ போ, நான் உனக்கு காண்பிப்பேன். இன்னாரை நீ அபிஷேகம் பண்ணணும், அங்கே ராஜாவை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். அவ்வளோதான். தைலக்குப்பியை எடுத்துக்கிட்டார். தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் புறப்பட்டு போகிறார். ஒரு ராஜா இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்படுகிறதை தீர்க்கதரிசி காணப்போகிறார். காண்பிப்பேன், நான் உனக்கு காண்பிப்பேன். நீ செய்ய வேண்டிய வேலை எவ்வளோதான், தைலக்குப்பியை தூக்கு, கையில் பிடிச்சிக்கிட்டு தைலக்குப்பியோடு போ. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். நேரம் கருதி சில வசனங்கள் 1, 12, 13. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1, 12, 13 ஆகிய வசனங்களை கோர்த்து வாசிக்கிறோம். கேளுங்கள்.
கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆள் அனுப்பி அவரை அழைப்பித்தார். அவர் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தார். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவரை அவர் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். சாமுவேலுக்கு யாரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும் தெரியாது. இப்போ அவருக்கு காண்பித்து கொடுக்கணும். நான் உனக்கு காண்பிப்பேன்னு சொன்னார்ல. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ரட்சகன் வேணும் அல்லவா, ஒரு ராஜா வேணும். ஏற்கனவே சவுலை ஏற்படுத்தினாங்க. ஆனால் அவர் ராஜா, அவர் மனம் போல போய் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போயிட்டார். அவர் மனசுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதை நினச்சி சாமுவேல் தீர்க்கதரிசி வேற துக்கம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கார். ஏப்பா, எதுக்கு நீ துக்கப்படுற? நீ எழுந்து போ, அங்கே ஈசாயின் புத்திரர்களை அழைப்பி, நான் அங்கே ஒரு ஆளை உனக்கு காண்பிப்பேன். அதை உங்களுக்கு தெரியும், ஈசாயின் புத்திரரில் ரொம்ப வாட்டச்சாட்டமாக இருக்கவங்களாம் வராங்க. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் பார்க்குறார். இவர்தான் இவனாக தான் இருக்கும். ஏன்னா ஆளை பார்த்தா நல்லா திரகாத்திரமாக இருக்கிறார். சம்மா வரார், சும்மா போகிறார். இப்படி பலரும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் யாரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணுமோ அவரை சாமுவேலுக்கு காண்பிக்கிறார். இவர்தான் சாமுவேல், நான் உனக்கு காண்பிக்கிற ராஜா இவர்தான், எழுந்து அபிஷேகம் பண்ணு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிவந்தமேனியம், அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் தாவீது இருக்கிறார். இதுக்கு பல விதமான அர்த்தங்கள் இருக்கணும். நேரடியாக பார்க்கும் பொழுதே ஒரு அழகிய இளைஞன், ஆனால் அவருடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை பார்த்து கொண்டிருந்த கண்கள். அவர் சிறுவனாய் இருந்த பொழுதே, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவரோடு உறவாடினவர். ஆண்டவரை பார்த்து பார்த்து அவருடைய கண்கள் அழகாக போனது. ஆண்டவரை பார்த்து 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 அவருடைய மேனியும் அந்த இரத்த வெள்ளத்தில் தொங்கும் இயேசு கிறிஸ்துவை கண்டதினாலே இவருக்கும் சிவந்த மேனியாக ஒருவேளை மாறி இருந்திருக்கக்கூடும். அழகானவர், அருமையானவர். அவரை பார்த்து 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 இந்த இளைஞனும் அப்படிதான் ரூபமுள்ளவராக மாறினார். அவரை பார்க்க பார்க்க பார்க்க, அவரோடு இருக்க இருக்க இருக்க, இவரைத்தான் நீ அபிஷேகம் பண்ணணும், நான் காண்பிப்பேன், யாரை தெரிந்து கொண்டேன் என்பதை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அன்று தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படிக்கு சாமுவேலுக்கு கர்த்தர் காண்பித்தார். அந்த தாவீதை பற்றி நாம் வாசித்தோம். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து தூய ஆவியானவர் தாவீது மேல் இறங்கி இருந்தார். நான் உனக்கு காண்பிக்கிறவரை அபிஷேகம் பண்ணேன், நான் உனக்கு இன்னாரை காண்பிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பரலோக பிதாவின் சித்தத்தை செய்ய வந்த பொழுது எல்லாரையும் அவர் பிடிச்சு இழுத்துக்கிட்டு வரல. யாரை கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு காண்பித்தாரோ அந்த நபர்களை மட்டும் தனது சீடர்களாக. அப்படிதான் இங்கே ஒரு ராஜாவை கர்த்தர் காண்பித்து அபிஷேகம் பண்ணுகிறார். என் ரட்சிப்பை காண்பிப்பேன், நான் தான் இந்த நபரை ஏற்படுத்தினேன் என்பதை ஊரறிய உலகமறிய காண்பிப்பேன். இரண்டாவது, ஊழியக்காரனை கூட அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் காண்பிக்கிறார். இன்னார் 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 என்று அபிஷேகம் பண்ண காண்பிக்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 18 முடிய உள்ள
வசனங்களிலே அங்கே ஒரு ஊழியக்காரனை தீர்க்கதரிசியாகிய எலியா அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். வாசிக்க கேட்போமா? அப்பொழுது கர்த்தர் அவரை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான், எகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அபிஷேகம் பண்ணு, ஊழியக்காரனை ஏற்படுத்து, யார் 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 யாரை எப்படி என்று ஒரு பட்டியலே இட்டு காண்பிக்கிறார். இவன் தப்பிச்சிட்டா அவனை அவர், அவன் தப்பிச்சிட்டா அவனை அவர் என்று சொல்லி ஒரு பட்டியலை கொடுத்து எலிசாவுக்கு கர்த்தர் அனுப்பி அங்கே தேர்ந்தெடுக்கிற வேலையை கர்த்தர் வைக்கிறார். அப்படிதான் எலிசாவை கூட சிறந்த ஊழியக்காரனாக கர்த்தர் எலியாவுக்கு காண்பித்து அந்த எலிசாவை அபிஷேகம் பண்ணும்படி செய்கிறதை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இந்த எலிசா என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? இவரை கர்த்தர் எலியாவுக்கு காண்பிக்கிறார். எலிசா எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். வாசிக்க கேட்போம். அப்படியே அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டார். அவர் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தார். எலியா அவர் இருக்கும் இடம் மட்டும் போய் அவர் மேல் தன் சால்வையை போட்டார். அப்பொழுது அவர் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றார். அதற்கு அவர், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றார். அப்பொழுது அவர் இவரை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தார். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவர் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவருக்கு ஊழியம் செய்தார். ஒரு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனை கர்த்தர் காண்பிக்கிறார். இப்படி 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 ராஜாக்களை ஏற்படுத்து, இப்படி இப்படி நபர்களை நீ உண்டு பண்ணு என்று சொல்கிற கர்த்தர் இங்கே எலியாவுக்கு பின்பு யார் ஊழியம் செய்ய வேண்டும், யார் அந்த திருப்பணியை தொடர வேண்டும் என்பதை காணிச்சு கொடுக்கிறார். நான் காண்பிக்கிற இன்னாரை நீ ஊழியத்திற்கென்று பிரித்து அடு. அப்படிதான் எலியா போகிறார். போகிற பாதையிலே எலிசாவை காணுகிறார். எலிசா ஒரு சாதாரணமான ஆள் அல்ல. 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தார். அப்படின்னா பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபராக அவர் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த அழைப்பை அவர் பெற்ற மாத்திரத்திலே அவைகளை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு எலியாவுக்கு ஒரு சிறந்த ஊழியக்காரனாக அவர் கடந்து போகிறார். அதற்கு பின்பு எலியாவுடைய காலம் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எலிசா அந்த இரட்டத்தனையான அபிஷேகத்தை பெறுகிறார். எலியாவை கொண்டு கர்த்தர் 8 அற்புதங்கள் செய்திருந்தாள். எலிசாவை கொண்டு 16 அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இந்த எலிசாவுக்குள் இருக்கிற தெய்வீக வரங்கள், வல்லமைகள், செயல்பாடுகளை கர்த்தர் எலியாவுக்கு காண்பித்து கொடுக்கிறார். நீ போ, இவர்தான், இவரை நீ அபிஷேகம் பண்ண. எங்கள் திருச்சபையில் ஒரு அற்புதமான தம்பி ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர் இருந்தார். ஆந்திராவிலிருந்து ஏதோ ஒரு காரணத்திற்கு வேலை தேடி சென்னைக்கு வந்து விட்டார். தமிழ்நாட்டிலே ஒரு தமிழ் வார்த்தை தெரியாது. எங்கள் திருச்சபைக்கு வந்து கொண்டிருந்த தெலுங்கு பேசுகிற அருமையானவர்கள் அந்த தம்பியை அழைத்து வந்தார்கள். ஒன்றும் தெரியாது, ஆனால் அழகாக பாடல் பாடுவார், தெலுங்கு பாடல்கள்.
கொஞ்சம் கொஞ்சம் இசைகள் வாசிப்பார். எப்படியோ எங்களோடு ஒண்டி கொண்டார். நாள் போன போக்கினிலே தமிழ் கற்றுக்கொண்டார். நன்றாய் ஆராதனை நடத்த பழகினார். வேதாகம பயிற்சி பெற்று முடித்தார். திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டார். பேருதவியாய்த்தான் இருக்கிறார். எல்லா விதத்திலும் குறை ஒன்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் கர்த்தர் சொல்றார், என் ஊழியத்திற்கு பிரித்தெடு, நான் சொல்கிற இடத்துக்கு அனுப்பிவிடுங்கள். அந்த தம்பியை அழைத்தோம். நீ எங்களோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், நல்லது, எங்களுக்கு அது பேருதவிதான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை காண்பித்து என்னுடைய ஊழியத்திற்கு அனுப்புங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் மேலுக்கும் கீழுக்கும் தைன்னு குதிக்கிறார். நான் போக மாட்டேன் ஐயா, அம்மாவை விட்டு நான் போக மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். இல்லைப்பா, நீ போகலைன்னா எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு கர்த்தர் காண்பிக்கிறார், ஆகவே நீ போய் தான் ஆகணும். ரொம்ப போராட்டம் பண்ணினார். ஆனாலும் நாங்கள் சொன்னோம், இல்லை, கர்த்தர் எங்களுக்கு உன்னை திட்டமாய் காண்பித்து உன்னை ஊழியத்துக்கு பிரித்தெடுக்க சொல்லுகிறார். எப்படியோ கஷ்டப்பட்டு போயிட்டார். ஆரம்பம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது. திருமணம் முடித்தார், மனைவியோடு போனார், பிள்ளைகள் பிறந்தார்கள். காலப்போன போக்கினிலே அவர் இருக்கிற பகுதியிலே இப்பொழுது ஒரு மகிமையான ஊழியக்காரனாக, தமிழ்நாட்டிலிருந்து செல்லுகிற அத்துணை பெரிய ஊழியக்காரர்களுக்கு தமிழிலிருந்து தெலுங்கு மொழியில் மொழிபெயர்ப்பாளராகவும் சிறந்த ஆராதனை வீரனாகவும் எல்லா விதத்திலும் கர்த்தர் அந்த மகனை கனப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், என் ரட்சிப்பை என் ஊழியக்காரனுக்கு காண்பிப்பேன், என் ரட்சிப்பை என் மக்களுக்கு நான் காண்பிப்பேன். நான் யார், நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை என் மக்களுக்கு காண்பிப்பேன். அப்படிதான் கர்த்தர் எங்களையும் காண்பித்து எங்களையும் பிரித்தெடுத்து இன்று கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் எங்களை அமர்த்தி இருக்கிறார். சில நேரங்களிலே சிலருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கும், சிலவற்றை காண முடியாது. அப்படிதான் ஒரு முறை எலிசா என்ற தீர்க்கதரிசிக்கு உதவியாளனாய் இருந்தவர் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எலிசா என்ற தீர்க்கதரிசிக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனால் அவரோடு கூட இருக்கிற உதவியாளனுக்கு எதுவுமே தெரியல. அந்த தேவ சேனையை காண்பிக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். தேவனுடைய மனுஷனோடு இருக்கிற அந்த உதவியாளனை கர்த்தர் காண செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த பகுதியை 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 17 முடிய உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். கேளுங்கள். 2 ராஜாக்கள் 6:15 முதல் 17 முடிய. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவரை நோக்கி, ஐயோ, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவர், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். என்னுடைய மகிமையை காணும்படிக்கு கண்களை திறப்பேன், காணுவான், காண செய்வேன். இது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி பாருங்களேன். எலிசாவுடைய வேலைக்காரர் உதவியாளர் தான் அவர். ஏதோ இன்னைக்கு காலையில் எழுந்து அப்படி பார்க்கிறார், மலையில் ஏராளமான எதிராளிகள் ரதங்களும் குதிரைகளுமாக அப்படியே தாளடித்து கொண்டு நிற்கிறார். ஆண்டவரே, என்ன செய்வோம்? எலிசா என்ற தன்னுடைய எஜமானிடத்தில் முறையிடுகிறார். அப்பொழுது ஒரே வார்த்தை தான்
தீர்க்கதரிசியாகிய எலிசா எப்பா நீ ஒன்றும் பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஏனென்றால் ஏற்கனவே ஆண்டவர் தமது ரட்சிப்பை தன்னுடைய தாசன் எலிசாவுக்கு காண்பிச்சிட்டார். ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவனுக்கு தன்னுடைய ஊழியக்காரன் தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு காண்பிச்சிட்டார். கூட இருந்த வேலைக்காரருக்கு தான் கண்ணு தெரியல. புறக்கண்களில் பார்க்கிறது மட்டும்தான் தெரிகிறது, அகக்கண்களிலே ஆண்டவருடைய மகிமை காண முடியவில்லை. அப்போதான் எலிசா கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறார், இவனோ அந்த ரட்சிப்பை பார்க்கட்டும், இவனோ நீர் யார் என்பதை பார்க்கட்டும் அப்பா. இன்றைக்கு அநேகருடைய கண்கள் பூத்து கிடக்கிறது. இவர்கள் பார்க்க முடியவில்லை என்பதனால் பார்க்கிறவர்களை குறை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் இன்றைக்கு பரலோக தரிசனங்களை பார்த்து பரலோக காட்சிகளை விவரித்து சொல்லும் பொழுது பார்க்க மாட்டாத அநேகர் குறை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கணத்துக்குரிய அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா 1980களில் கர்த்தர் அவருக்கு தந்த தரிசனங்களை குறித்து சொன்ன பொழுது அநேகர் அப்படிதான் ஏளனமாய் பார்த்தார்கள். என்னமோ பரலோகத்துக்கு போகிறாராம், என்னமோ கோல்டு பேனால கையெழுத்து போடுறாராம், என்னமோ பிதாவை கண்டாராம், என்னையா என்றெல்லாம் கண் மூடப்பட்டவர்கள் கூச்சலிட்டார்கள். ஆனால் கண் திறக்கப்பட்ட ரட்சிப்பை பார்த்த பரிசுத்தவான்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. இங்கே என் ரட்சிப்பை பார்க்கும்படிக்கு, நான் ரட்சிக்கிறவர் என்பதை பார்க்கும்படிக்கு, எந்த தீங்கும் உன்னை அணுகாது என்பதை பார்க்கும்படிக்கு கண்களை திறக்கிறார். அப்பொழுது இந்த வேலைக்காரனின் கண்களை பாருங்கள், எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டாள். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், என்னிடத்தில் இருக்கிறது என்ன என்பதை காண்பிக்கிற ஒரு காலம் இன்று வந்திருக்கிறது. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கப் போகிறார். நம்முடைய ஆயுசு நாட்கள் அது நீடித்திருக்கட்டும், ஆனால் நம்முடைய கண்கள் மகிமையானதை காணுகின்ற ஒரு காலத்திற்குள்ளே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நடத்த விரும்புகிறார். இவர் பார்க்கிறான் அக்கினிமயமான சேனைகள், பரலோக தேவ சேனைகள் அந்த இடத்தை எலிசாவை சுற்றிலும் இருக்கிறது. உங்கள் கண்கள் திறக்க நான் மன்றாடுகிறேன். இதே போல பரலோகத்தின் பல காரியங்கள், தரிசனங்களை கண்டவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறார்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 49 51 முடிய உள்ள வசனங்களிலே ஒரு நபருடைய கண்களை கர்த்தர் திறந்து அவர் யார் என்பதை, பரலோகம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார். பார்ப்போமா? நாத்தான்வேல் என்ற ஒரு கள்ளம் கபடற்ற இஸ்ரவேலனை கர்த்தர் எப்படியெல்லாம் காண செய்கிறார் பாருங்கள். யோவான் 1:49 தொடங்கி 51 முடிய. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள். காண்பிப்பேன், பரலோகத்தின் வெளிப்பாடுகளை காண்பிப்பேன், தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதை காண்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இயேசு நாத்தான்வேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாட்சிமை நிறைந்த காட்சியை காண்பிக்கிறார். அதுபோல் நிறைய பக்தர்கள் பரிசுத்தவான்களுக்கு காண்பித்ததை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்தை நமக்கு வழங்கியிருக்கிற திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு அன்றே 2000 வருஷங்களுக்கு முன்பே
ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலேயே அதை நாம் பார்க்கிறோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவர் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டோ, திவ்ய வாசகனாக யோவானுக்கு காண்பிக்கும் பொருட்டு, அதே போல தான் கண்டவற்றையும் உலகம் அறியும்படிக்கு, உலகம் காணும்படிக்கு எவ்வளவு ஒரு பெரிய மகிமை மாட்சிமையை வெளிப்படுத்தல் விசேஷம் என்ற புத்தகத்தில் தேவன் தம்முடைய தாசனுக்கு வெளிப்படுத்தி சபைகளுக்கு என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். ரட்சிப்பை இனி நடக்கப் போகிறதை காண்பிப்பேன். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையில் கனத்துக்கு உரியது. ஒவ்வொரு ஊழியக்காரனையும் பிரித்தெடுக்கும் பொழுது இன்னான் 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 என்று அந்நாரை குறித்து அவர் ஒரு திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார். அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் பிரிக்கும் பொழுதே அவரை பற்றிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்கிறார். அப்போஸ்தலர் 9:16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடும் பொழுது அந்த பாடுகள் அத்தனையும் பரலோகத்தின் வெளிப்பாடுகளை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு ஏதுவாக மாறுகிறது. நான் காண்பிப்பேன் எவ்வளவு பாடுபடணும். அதை மிகுந்த ரம்மியமாக ஏற்றுக்கொண்டார் பவுலடிகள். இன்றும் அப்படிதான். எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள் வந்தாலும் அதை முன்னமே காண்பிக்கிற கர்த்தர், உனக்கு இவ்வளோ வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நீ போ, நான் உன்னோடு இருக்கிறேன். மோசே பெரும் சேனையை நடத்தினவர் தான். அவர் போன பின்பு எப்படி என்று யோசுவா கலங்கிய பொழுது, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், நீ புறப்பட்டு போய் என்று ஒரு பெரிய ஆசீர்வாத வாழ்வை கட்டளையிட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியக்காரர்கள் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை உங்களுக்கும் காண்பிக்கிறார். ஒன்றும் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. சங்கீதக்காரர் சங்கீதம் 91:16 அவர் சொன்னது போல, என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ராஜாக்களை ஏற்படுத்தும் பொழுது தீர்க்கதரிசிகளுக்கு அதை காண்பிப்பாராம். ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணும்போது அதை தீர்க்கதரிசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் காண்பிப்பாராம். திரளான எதிராளிகள் கூட்டம் சூழும் பொழுது தேவ சேனை எப்படி தேவ மனிதர்களோடு இருக்கிறது என்பதை கர்த்தர் காண்பிப்பாராம். ஒரு உத்தமன் தேவனிடத்தில், கிறிஸ்துவனிடத்தில் வரும் பொழுது பரலோக காரியங்களை லகுவாக காண்பிப்பாராம். எதிர்காலத்தில் நடக்கப் போகிறதை காண்பிப்பாராம். ஒரு ஊழியன் கடைசியாக அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவன் எவ்வளவு பாடுபட போகிறான், இந்த பாடுகளுக்கு அவனுக்கு எவ்வளவு மகுடும் என்பதையும் காண்பிப்பாராம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னவர் அநேக காரியங்களினாலே தமது பிள்ளைகளை மகிழ பண்ணுகிறேன். எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியலையே, கர்த்தர் காண்பிப்பீராக. என் வாழ்க்கை எப்படி இருக்கும், யாரை நான் தெரிந்தெடுக்க வேண்டும், யார் போவார் என்ற பொழுது ராஜாக்களை ஏற்படுத்தினவர், ஊழியக்காரர்களை ஏற்படுத்த காண்பித்தவர், தேவ சேனையை காண்பித்தவர். அப்படியாக ஒவ்வொரு தனிநபர் வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தின காரியங்களை வெளிப்படுத்தியவர், எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை காண்பிக்கிறவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்தாரிடம். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற சிறியோர், பெரியோர், முதியோர் ஊழியர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். உலகமெங்கும் ஊழியம் செய்கிற ஊழியர்கள், குறிப்பாக ஐயா சாது, அவரோடு இணைந்தவர்கள், அவருடைய பயணங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கரம் கூட இருக்கட்டும். எங்கள் நாட்டை ஆளுகின்ற அரசியல் பிரமுகர்கள், தேசத்தின் அதிபதிகளை
உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வெகு தொலைவில் வேலை நிமித்தம் படிப்பு நிமித்தம் போயிருக்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாட்டை பாதுகாக்கிறவர்கள், உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் உடைய கைகள் ஒப்படுக்கிறோம். துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரியர் பெருந்தகைகள், மருத்துவ துறையினர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கைகள் ஒப்போடு. வியாதி படுக்கையில் படுத்திருக்கிற உமது பிள்ளைகள் சுகம் தரும் இயேசுவை காணட்டும். உம்முடைய ரட்சிப்பாகிய சுகத்தை பார்க்கட்டும். உம்முடைய விடுதலையாகிய காரியத்தை பார்க்கட்டும். நீர் யார் என்பதை பார்க்கட்டும். கண்களை திறந்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எழுந்து நிப்பேளா, கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து கிருபையாய் இருக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவை. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் வரும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பார்க்க மறவாதீர்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே ஒரு விடுதலையின் செய்தியை பாஸ்டர் சாரராஜன் ஜான் கொண்டு வருவார்கள். அது தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும். ஐயோ, இந்த ஆராதனையை ஆரம்பிக்கும் பொழுது தவற விட்டுட்டேனே, கவலைப்படாதீர்கள். தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூப் சேனல் வழியாக பார்க்கலாம். இல்லை என்றாலும் நமது ஏஞ்சல் டிவியில் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும், பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.